ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி 4 முட்டையை நல்லா வேக வச்சு அதோட ஓடை ரிமூவ் பண்ணிவிட்டு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போது ஒன்று ஒன்றா இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு பக்கம் நம்மளுக்கு ஃப்ரை ஆன பிறகு அதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்ம கடாயில் பேலன்ஸ் இருக்க ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பட்டை போட்டிருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஒரு பச்சை மிளகா கட் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. நம்ம 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கோங்க. முட்டை உடையாமல் அந்த மசாலாலாம் அதில் கோட்டாகிற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். லஞ்சுக்கு ரைஸோடு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் டின்னருக்கு சப்பாத்தி கூடவும் வச்சு சாப்பிடலாம். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். மசாலாலாம் முட்டையில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சுவையான மிளகு முட்டை வறுவல் ரெடி.